10வது கத்தியபாகம். ததா ஏவ இலாவிருதம் அபரேண பூர்வேண ச மால்யவத் கந்தமாதனௌ ஆனீல நிஷத ஆயதௌ द्विसहस्रं पप्रददुः केदुमाल भद्राश्वयोः सीमानं विददाते तदैवेलावृतमपरेण पूर्वेण च माल्यवत् गन्धमादनौ आनीलनिषेध आयदौ द्विसहस्रं पप्रददुः केदुमाल भद्राश्वयोः सीमानं विददाते तदा एव इलावृतम् अपरेण तदैवेलावृतमपरेण पूर्वेण च माल्यवद् गन्धमादनौ आनीलनिषेध आयदौ माल्यवद्गन्धमादनावानील निषदायदौ माल्यवद्गन्धमादनौ आनीलनिषेधायदौ द्विसहस्रं पप्रददुः केदुमालभद्राश्वयोः सीमानं विददाते இலாவிரதத்தோடு மேற்கு பக்கத்துல மால்யவான் அப்படிங்கிற பர்வதம், கிழக்கு பக்கத்துல கந்தமாதன பர்வதம் இருக்கு. வடக்கு பக்கத்துல நீல பர்வதம் வரைக்கும், தெற்கு பக்கத்துல நிஷத பர்வதம் வரைக்கும் இது வியாபிச்சு நிற்கிறது. 2000 யோஜனை விஸ்தீர்ணம். விஸ்தீர்ணத்தோடு கூடின இந்த பர்வதங்கள் கேதுமாலம், பத்ராஸ்வம் இப்படி இருக்கிற வருஷங்களோடு பார்டரா இருக்கிற பர்வதங்கள் ஆக்கும். ததா ஏவா, இதுக்கு முன்னால சொன்ன மாதிரியே இலாவிரதம், இலாவிரதத்தோடு அபரேண பூர்வேணச்ச, பூர்வம் அப்படின்னா மேற்கு, அபரம் ச அப்படின்னா மேற்கோடு ஆப்போசிட்டா இருக்கிற டைரக்ஷன். மேற்கோடு ஆப்போசிட் அப்படின்னா கிழக்கு. மால்யவது கந்தமாதனவ், மால்யவான் அப்படின்னும் கந்தமாதனன் அப்படின்னும் பேர் இருக்கிற 2 பர்வதங்கள் ஸ்திதி பண்றது. இங்க 2 பர்வதங்களை கூட்டி சேர்த்தி சொன்னதாலேயாக்கும் மால்யவது கந்தமாதனவ், ஔ அப்படிங்கிற சப்தம். மால்யவான் அப்படிங்கிறது இலாவிரதத்தோடு மேற்கு பக்கத்துல, கந்தமாதனன் அப்படிங்கிறது இலாவிரதத்தோடு கிழக்கு பக்கத்துல ஸ்திதி பண்றது. மால்யவான் கந்தமாதனன் இப்படி இருக்கிற 2 பர்வதங்களை கூட்டி சேர்த்தி சொன்னதால மால்யவத் கந்தமாதனௌ அப்படின்னு சொல்லப்பட்டது. திங்ஸா இருக்கிற குழந்தைகளை சொல்லர்த்த நம்ம அங்க ஔ அப்படின்னு சேர்ப்போம். ராமலக்ஷ்மணௌ ஜெய விஜயௌ அப்படின்னு.
அப்படி சொல்ற மாதிரி இந்த பர்வதங்கள் ஒரே இனமாக்கும். பர்வத இனத்துல இருக்கிறதுனால இங்க ரெண்டு பர்வதங்களையும் கூட்டி சேர்த்தி மால்யவது கந்தமாதனௌ அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனீல நீல பர்வதம் முதல்க்கு அப்படின்னு அர்த்தம். ஆபிரம்ம கீடஜனனி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமத்துல பார்ப்போம். அறுபத்தேழாவது ஸ்லோகத்துல லலிதா சகஸ்ரநாமத்துல 285வது நாமம் ஆபிரம்ம கீடஜனனி 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். அது பிரம்மா முதலுக்கு கீடம் நிறைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அக்கம் இங்க சொன்னது ஆனீல நிஷேதம். நீல பர்வதம் முதலுக்கு ஆனீல நிஷதா, நீல பர்வதம் முதலுக்கு நிஷத பர்வதம் வரைக்கும் வியாபிச்சு கிடக்கு. ஆயதம் நல்லா விஸ்தீர்ணம் இருக்கிறதாக்கும். நீல பர்வதத்துக்கு முன்னால ஒரு ஆ அப்படின்னு கூட்டி சேர்த்ததால நீல பர்வதம் முதல்க்கு அப்படின்னு அர்த்தம். நீல பர்வதம் முதல்க்கு அப்படின்னு சொல்றதுக்காக்கும் அங்க நீல பர்வதத்தோடு முன்னால ஒரு ஆ அப்படிங்கிற சப்தம் வந்தது. மால்யவது கந்தமாதனௌ ஆனீல நிஷத ஆயதௌ அதையாக்குமே நம்ம பார்த்தோம். அதனோட வர்ணனையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். திசஹஸ்ரம் 2000 பப்ரததுஹு யோஜன வீதம் ரொம்ப பெரிய விஸ்தீர்ணத்தோடு கூடின கேதுமாலம் பத்ராஸ்வயோஹோ கேதுமால பத்ராஸ்வயோஹோ கேதுமாலம் பத்ராஸ்வம் இப்படி இருக்கிற உபபூகண்டங்களோடு சீமானம் பார்டர் ஆயிட்டு விததாதே உயர்ந்து விடர்ந்து நிற்கிறது. ரொம்ப பெரிய பர்வதங்களாக்கும். இது கேதுமாலம் பத்ராஸ்வம் இப்படி இருக்கிற உபபூகண்டங்களை செப்பரேட் செய்யற பர்வதங்களாக்கும். மால்யவானும் கந்தமாதனனும். பதினோராவது கத்தியபாகம் மந்தரஹா மேருமந்தரஹ சுபார்ஷ்வஹ குமுத இதி அயுதயோஜன விஸ்தாரஹ உன்னாஹ மேரோஹ சதுர்திஷம் அவஷ்டம்ப கிரயஹ உபக்ளுப்தாஹ மந்தரோ மேரு மந்தர சுபார்ஷ்வ குமுத இத்யயுதயோஜன விஸ்தாரோன்னாஹ மேரோச்சதுர்திஷமவஷ்டம்பகிரய உபக்ளுப்தாஹ. மகாமேருவோடு 4 பக்கத்திலேயாயிட்டு மந்தரம் மேருமந்தரம் சுபார்ஷ்வம் குமுதம் இப்படி இருக்கிற பர்வதங்கள் ஸ்திதி பண்றது. இதுக்கெல்லாம் 10000 யோஜனை வீதம் ஒசரவும் விஸ்தாரவும் இருக்கு. மேரோஹோ மகாமேருவோடு இளாவிரதத்தில் இருக்கிற மகாமேருவோடு சதுர்திஷம் 4 டைரக்ஷன்ல மந்தரஹா மந்தரம் மேருமந்தரஹா மேருமந்தரம் சுபார்ஷ்வஹா சுபார்ஷ்வம் குமுதஹா குமுதம் இதி இப்படின்னு பர்வதங்கள் அயுத யோஜனா 10000 யோஜனை
വിസ്താരഹ വിസ്തീർണത്തിലെ വിസ്താരത്തിലെ, ഉന്നാഹ ഒസരത്തിലെ, അവഷ്ടംബ മഹാമേരുവോട് 4 പക്കത്തിലെയും ഒരു താങ്കായിട്ട് കൈത്താങ്കായിട്ട്, ഗിരയഹ പർവ്വതങ്ങളായിട്ട്, മേരു പർവ്വതത്തിക്ക് സപ്പോർട്ടായിട്ട്, ഉപക്ലിപ്താഹ ദൃഢമായിട്ട് നിലയുറപ്പിച്ചിருக்கு, തീർച്ചപ്പെടുത്തപ്പെട്ടിருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு கைத்தாங்காயிட்டு அங்க நிற்கிறது. 12வது ഗദ്യഭാഗം. ചതുർഷു ഏതേഷു ചതുർഷ്വേദേഷു ചൂത ജംബു കദംബ ന്യഗ്രോദാഹ ചത്വാരഹ പാദവ പ്രവരാഹ പർവതകേതവ ഇവ അതിസഹസ്രയോജനഃ ഉന്നാഹാഃ താവത് വിടപ വിതതയഃ ശതയോജന പരിണാഹാഃ. ചതുർഷ്വേദേഷു ചൂത ജംബോ കദംബ ന്യഗ്രോദാശ്ചത്വാരഃ പാദവ പ്രവരാഃ പർവത കേതവ ഇവ അതിസഹസ്രയോജനഃ ഉന്നാഹാഃ താവത് വിടപ വിതതയഃ ശതയോജന പരിണാഹാഃ. ചതുർഷ്വേദേഷു ചൂത ജംബൂ കദംബ ന്യഗ്രോദശ്ചത്വാര പാദപ പ്രവരാഃ പർവതകേതവ ഇവാദി സഹസ്രയോജന ഉന്നാഹാഃ താവത് വിടപ വിതതയ ശതയോജന പരിണാഃ. ചതുർഷ്വേദേഷു ചൂതജംബൂ കദംബ നിഗ്രോദാശ്ചത്വാര പാദവ പ്രവരാഃ പർവതകേതവ ഇവാദി സഹസ്രയോജനോന്നാഹാസ്താവദ് വിടപ വിതതയ ശതയോജന പരിണാഃ. இந்த பர்வதங்களில தேன்மாவு, ஞாவல், கடம்பு, பேரால் இப்படி இருக்கிற 4 மகாவிருட்சங்கள் பர்வதங்களோடு கொடிக்கூரை மாதிரி ஒசர்ந்து நிற்கிறது. இதெல்லாம் 1100 യോജന വീതം ഹൈറ്റോട് കൂടിയിട്ടും ഉപശാഖകളോട് കൂടിയിട്ടും പടർന്ന് പന്തലിച്ച് കിടക്ക്. ഏതേഷു ഇപ്പൊ ചെന്ന 4 പർവ്വതങ്ങളിലെ ചതുർഷു 4 പർവ്വതങ്ങളിലെ ഏതേഷു ഇപ്പൊ ചെന്ന ചതുർഷു 4 പർവ്വതങ്ങളിലെ ചൂത തേന്മാവ് அப்படிங்கிற மரம், ஜம்பு ஞாவல் மரம், கடம்ப விருட்சம், நக்ரோதாக பேரால் இப்படின்னு சத்வாரஹ 4 மகாவிருட்சங்கள், பாதவ പ്രവരാഹ 4 ரொம்ப ശ്രേഷ്ഠமான വൃക്ഷങ്ങളാല അലങ്കാരം ചെയ്യപ്പെട്ടിருக்கு. വൃക്ഷങ്ങളോട് கீழ்ப்பக்கம் அந்த வேர்கள் வழியாவாக்கும் விருட்சங்கள் தண்ணியும் அதே மாதிரி சத்தான வளவும் எல்லாம் സ്വീകരിக்கிறது. வேர்கள் அப்படிங்கிறது விருட்சங்களோடு காலிகளாக்கும். காலிகளால ஜலம்
உணவெல்லாம் ஸ்வீகரிக்கிறது. அதனால விருட்சங்களை பாதபங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. விருட்சங்கள் அப்படிங்கிறது பாதபங்களாக்கும். பிரவராக சிரேஷ்ட விருட்சங்களாக்கும். இப்ப சொன்ன 4 விருட்சங்களும் இந்த 4 சிரேஷ்ட மரங்கள். பர்வதங்களில மந்தரம் மேரு, மந்தரம் சுபார்ஷ்வம் குமுதம் இப்படி இருக்கிற பர்வதங்களில கேதவா இவ அலங்காரமாயிட்டு பட்டம் மாதிரி ஒரு கொடி மாதிரி உன்னாஹா ஒசர்ந்து நிற்கிறது. அதிசகஸ்ர யோஜனஹா 1000 கூடுதல், 1000க்கு மேல யோஜன வீதம். சதம் சொன்னா 100. അതിലെ കൂടുതലായിട്ട് അതിസഹസ്രയോജന 1000 കൂടുതൽ ഒരു 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். சஹஸ்ரம் ஜனன 1000, சதம் ஜனன 100. அப்போ 100 × 10 ആക്കുമേ 1000. അതിലെ കൂടുതലായിട്ട് ഒരു 100 കൂടിയും 1100 യോജന വീതം தாவது அந்த மரங்களில நிறைய വിടവ ബ്രാഞ്ചസ് വിതതയഹ പടർന്ന് പന്തലിച്ച് കിടക്ക്. ശതയോജന പരിണാഹ 100 യോജനകൾ ഡബിളായി ഇരട്ടിപ്പിച്ച് 10000 യോജന വീതം ഒസരത്തോട് കൂടിയിട്ട് വിസ്തീർണത്തോട് കൂടിയിട്ടുമാക്കുമതെല്ലാം ഇருக்கு. 13வது ഗദ്യഭാഗം. ഹ്രദാഹ ചത്വാരഹ പയഹ മധു ഇക്ഷുരസ മൃഷ്ടജല യത് ഉപസ്പർശിനഃ ഉപദേവഗണാഃ യോഗ ഐശ്വര്യാണി സ്വാഭാവികാനി ഭരതർഷഭ ധാരയന്തി. ഹ്രദാശ്ചത്വാരഃ പയോമദ്ദിക്ഷുരസമൃഷ്ടജല യദുപസ്പർശിന ഉപദേവഗണാഃ യോഗൈശ്വര്യാണി സ്വാഭാവികാനി ഭരതർഷഭ ധാരയന്തി. ഹ്രദാശ്ചത്വാരഃ പയോമദ്ദിക്ഷുരസമൃഷ്ടജല യദുപസ്പർശിന ഉപദേവഗണാ യോഗൈശ്വര്യാണി സ്വാഭാവികാനി ഭരതർഷഭ ധാരയന്തി. இந்த பர்வதங்களில பால், தேன், கரும்பு, ரொம்ப ஸ்வீட்டான கரும்பு மாதிரி இருக்கிற தண்ணி, சுத்த ஜலம், இதெல்லாம் ரொம்பி நிற்கிற 4 சிரேஷ்டமான சரசுகள் இருக்கு. இந்த ஜலத்தை பானம் செய்யற குடிக்கிற சித்த கந்தர்வர்கள் எல்லாம் யோக ஐஸ்வர்யத்தை பிராபிக்கிறான். பரதர்ஷபா பரீட்சித்து ராஜாவே கேளுங்கோ அப்படின்னு ஸ்ரீ சுகபிரமர்ஷி சொல்றார். பரதகுலத்துல சிரேஷ்டனா விளங்கி நிற்கிற பரீட்சித்தே பரதர்ஷபா அப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். 4 பர்வதங்களிலேயும் ஹ்ரதாக சரஸ் பொய்கள் சத்வாரஹா 4 இருக்கு. பயஹா
பாலால இருக்கிற சரசு பொய்கை. மதுகு தேனால இருக்கிற சரசு. சரசு சொன்னா பொய்கை, ஜலாசயம். இச்சுரச கரும்போடு டேஸ்ட்ல இருக்கிற ரசம் சொன்னா டேஸ்ட். கரும்போடு ரசத்துல இருக்கிற சரஸ் இருக்கு. பால், தேனு, கரும்பு இப்படி எல்லாம் இருக்கிற டேஸ்ட் இருக்கிற மிருஷ்ட ஜலா, ரொம்ப பியூரான சுத்தமான ஜலம் இருக்கிற சரசு. பால் மாதிரி இருக்கிற சரசு, தேன் மாதிரி இருக்கிற சரசு, கரும்போடு ஜூஸ் மாதிரி இருக்கிற சரசு, அதே மாதிரி பியூரா இருக்கிற ஜலம் இருக்கிற சரசு. இப்படி இருக்கிற 4 மகா சரசுகள் இருக்கு. எது உபஸ்பர்ஷினஹா, 4 பர்வதங்களில சரசுகள் தொட்டாலே உபதேவகனாக சித்த கந்தர்வ சாரண கிண்ணர கிம்புருஷ வித்யாதரர்கள் எல்லாம் இந்த சரச தொட்டாலே யோக ஐஸ்வர்யாணி, டாப் மோஸ்ட் ஐஸ்வர்ய சம்பத்த அவளுக்கு கிடைக்கும். சுவாபாவிகானி தாரயந்தி, சொந்த மகிமையாலேயே இந்த சரசுகளோடு மகிமையாலேயே அதெல்லாம் அவளுக்கு கொடுக்கிறது. தாரயந்தி, அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி உண்டாகிறது. சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் எல்லாம் உபதேவதைகள் எல்லாம் நன்னா நடமாடுற பர்வத தாழ்வரை அங்க இருக்கிற இந்த ஜலாசயங்கள் உபதேவதைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்ய சம்பத்துகளை கொடுக்கிறது. 14வது கத்திய பாகம். தேவஹ உத்யானானி ச பவந்தி, தேவோத்யானானி ச பவந்தி, சத்வாரி நந்தனம் சைத்ரரதம் வைப்ராஜகம் சர்வதோபத்ரம் இதி. தேவோத்யானானி ச பவந்தி சத்வாரி நந்தனம் சைத்ரரதம் வைப்ராஜகம் சர்வதோபத்ரமிதி. இந்த பர்வதங்களில நந்தனம், சைத்ரரதம், வைப்ராஜம், சர்வதோபத்ரம் இப்படின்னு பேர் இருக்கிற 4 தேவ உத்தியானங்கள் ஸ்திதி செய்யறது. சத்வாரி 4 விதத்துல இருக்கிறதான தேவோத்யானானீச்ச தேவதா உத்தியானங்களும் பவந்தி இந்த பர்வதங்களில இருக்கு. நந்தனம், சைத்ரரதம், வைப்ராஜம், வைப்ராஜகம், சர்வதோபத்ரம் இதி இப்படின்னாக்கும் இதோடதெல்லாம் இந்த உத்தியானங்களோடெல்லாம் பேரு. 15வது கத்திய பாகம். ஏஷு அமர பரிவிருடாஹ சஹ சுரலலனா லலாம யூதபதயஹ உபதேவகணைஹ உபகீயமான மகிமானஹ கில விஹரந்தி. ஏஷ்வமர பரிவிருடாஹ சஹ சுரலலனா லலாம யூதபதய உபதேவகணைருபகீயமான மகிமானஹ கில விஹரந்தி. ரொம்ப ரொம்ப அழகிகளான தேவஸ்திரிகளோடு கூடிட்டு சித்த கந்தர்வாதிகள் இங்க
ரசிச்சு நடக்கிறா. ஏஷு இப்ப சொன்ன நந்தனம், சைத்திரரதம், வைப்ராஜகம், சர்வதோபத்ரம் இப்படி இருக்கிற உத்தியானங்களில் அமர பரிவிருடாக தேவசிரஷ்டர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள் இவாளெல்லாம் സഹസുരലലനാ ദേവസ്ത്രീകളോട് കൂടിയിട്ട് യൂതപതയ കൂട്ടം കൂട്ടമായിട്ട് ലലാമ അലങ്കാരഭൂഷിതകളാണ് ദേവസ്ത്രീകളോട് കൂടിയിട്ട് വിളയാടിണ്ട് രസിച്ച് രസിച്ച് നടക്കറ. ഉപദേവഗണൈഹി ഉപദേവ കൂട്ടങ്ങളാല് ഉപഗീയமான ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு ஸ்துதிக்கப்படேண்டவர்களான மகிமானஹா மகிமையெல்லாம் இருக்கிறவர்களான அவா அந்த சிரேஷ்ட தேவதர்கள் அந்த பர்வத சரசுகளில விஹரந்தி கிலா நன்னா ரசிச்சு விளையாடறாளே அந்த உத்தியானங்களில.